ஹாய் மார்கழி 10 காலைல எழுந்திரிச்சு வாசலில் கோலம் போட்டு கோயில் போயிட்டு வந்தாச்சு. ஸ்லோவாக தான் பண்ணேன், பசங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது யோசிக்கிறேன், நம்மளை சுற்றி நம்ம பசங்க வருவாங்களே அம்மான்னு. இந்த 2 நாளாக வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. சரி டீ குடிச்சிட்டு சரி காலைல சாப்பாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு பாசிப்பருப்பும் பச்சரிசி ஊற வச்சுட்டு அதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணேன். கொத்தமல்லி 2 பச்சை மிளகா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு குக்கரில் நெய் சீரகம் மிளகு சீரகம் கம்மியாக போடுங்க, மிளகும் கம்மியாக போடுங்க. லாஸ்ட் தாளிப்பு கொடுக்கணும், அதனால் சீரகம் மிளகு ஃப்ளேவருக்காண்டி பெருங்காயத்தூள் போட்டு 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டையும் போட்டுட்டு தேவையான உப்பு மேலாப்பில் கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுட்டு ஒரு 4 விசில் 5 விசில் வச்சிங்க அப்படின்னா சோறு நல்லா குழஞ்ச பின்னாடி அந்த தாளிப்பு கொடுத்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த குக்கர்லேயே நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோன்னா ஃப்ளேவர் இருக்காது, லாஸ்ட்டை தாளிப்பு கொடுத்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கு நெய் எண்ணெய் சீரகம் மிளகு கருவேப்பிலை நல்லா வெடித்த பின்னாடி நம்ம சாதத்தில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஊற்றி பெரட்டும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் சாம்பார் வச்சேன், நீங்கள் சட்னி சாம்பார் வச்சா நல்லாயிருக்கும். காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பொங்கல். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.